ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டி சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் விஎம்பி ப்ரொமோட்டர்ஸ் மூலியமாக ஏழை எளிய மக்களுக்கும் பயன்படுற வகையில் லோ பட்ஜெட்டில் ஃப்ளாட் பிரித்து சேல்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்கில் போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோவிலூருக்கு போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோட்டு மேலே ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியாக விஎம்பி ப்ரொமோட்டர்ஸில் இருந்து நமக்கு சேல்ஸுக்கு லே அவுட் போட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு வரதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு இதுதான். அதாவது வேடசந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோம் அப்படின்னா டேரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த நம்ம ரீச் ஆயிடுவோம். இந்த இடத்துக்கு வரதுக்கு இன்னொரு சைடுமே நமக்கு ரோடு ஆக்சஸ் இருக்குது. பழைய கரூர் ரோடு வழியாக வந்தீங்க அப்படின்னா எரியோட தாண்டி கோவிலூர் ஏரியா இருக்குது. அந்த கோவிலூரில் இருந்து அதிகபட்சமே ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த நம்ம ரீச் ஆயிடலாம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பழைய கரூர் ரோடு 4-வே ரோட்டுக்கும் இப்போ புதுசாக இருக்கக்கூடிய 4-வே ரோட்டுக்கும் சென்டரில் மெயின் ஹைவேஸ் ரோட்டு மேலே தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா ரீசேல் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் உண்மையிலே ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் நிறைய ஃபெசிலிட்டியோடு ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றிலும் கேட்டட் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் தங்குறதுக்கு தகுந்த மேனிக்க காம்பவுண்ட் வால் கொடுத்து ஸ்ட்ரீட் லைட்டு கொடுத்து உள்ளே சிசிடிவி கேமரா எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக சோலார் பிளானட்டும் போட்டு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த சைட்டில் போர் போட்டு போரில் இருந்து எல்லா ஃப்ளாட்டுக்குமே வாட்டர் சப்ளை போகிறதுக்கு தகுந்த மேனிக்கு பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்து எல்லா ஃபெசிலிட்டியோடு நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃப்ளாட்டையும் பார்த்தோம் அப்படின்னா வாஸ்து முறைப்படி லே அவுட்டு பிரித்து அதுக்கு டிடிசிபி அப்ரூவ்டும் வாங்கி வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா உடனடியாக லோன் அப்ளை பண்ணி நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டணும் அப்படின்னாலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ளாட் கிடச்சிருக்குது. உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே நமக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு எலிவேஷன் கொடுத்து சூப்பரான ஒரு லுக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி 33 அடி ரோடு ஆக்சஸும் கொடுத்து சைடில் எல்லாமே 26 அடி கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா 45 அடி வரைக்கும் ரோட் ஃபீட் நமக்கு கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம நேரடியாக ஓனரையே விசிட் பண்ணி இந்த ஃப்ளாட் வாங்குறவங்களுக்கு இது இல்லாமல் வேறு என்னென்ன நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் அவங்கள்ட்டே விசிட் பண்ணி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி லே அவுட்டு பிரித்து இந்த மாதிரி தரமாக ரெடி பண்ணி ஒரு ஃப்ளாட் பிரித்து கொடுக்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான். அந்த வகையில் விஎம்பி ப்ரொமோட்டர்ஸ் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு புதிய ஒரு முயற்சியாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நம்ம சைட்டில் உள்ள என்ட்ரி ஆகும்போதே பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடு கார்னரில் ஆஃபீஸ் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபீஸ் ரூமில் எப்பயுமே சைட்டை விசிட் பண்ணி பார்க்குறதுக்கோ இல்லை வேறு டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கோ லேபர்ஸ் 2 பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த டைம் வேணாலும் நேரடியாக விசிட் பண்ணி பார்த்து எந்த டீட்டெயிலும் கேட்க முடியும். 10 to 6 வரைக்கும் ஆஃபீஸ் டைமுங்க. வணக்கம் சார். சார், நம்மளோட சைட்டு இப்போ இதே மாதிரி திண்டுக்கல்ல ஒன்று தான் போட்டிங்களா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தே முதல்ல பண்ணிட்டு? சரி, சரிங்க சார். சரிங்க சார், நம்மளோட இடத்துல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? என்ன பெனிஃபிட்னா இங்கே பூரா தார் ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது, டிச் ஃபெசிலிட்டி இருக்குது, சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கிறோம். ஃபெசிலிட்டிஸ் இப்போ லேண்ட் வாங்குறவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. இந்த சைட்டை எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நம்ம இடத்த பற்றின எல்லா டீட்டெயில்ஸையுமே நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுங்க. இப்போ நாங்கள் கேட்வுட் கம்யூனிட்டி மாதிரி சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கிறோங்க. ஃப்ரண்டில் ஆர்ச் இருக்குது. ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு பைப் போட்டிருக்கிறோம். சோலார் பிளான்ட் போட்டு அந்த பைப் தண்ணி கனெக்ஷன் கூட கொடுத்துட்றோம். எல்லா சைட்டுக்குமே தண்ணி கொடுத்துட்றோம். ஒரு டிச்சு போட்டிருக்கிறோம். தார் ரோடு போட்டிருக்கிறோம். 33 அடி தார் ரோடு இருக்குங்க. 40 ரோடு ஒன்று இருக்குது. பாக்கி போகிற 24 அடி ரோடுங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குதுங்க. உடனே வீடு கட்டி நீங்கள் உடனே குடியேறலாம். பார்க் இருக்குது. நல்லா இருக்குது சார். அதே போல் இப்போ சோலார் பிளான்ட்டு கீழே நீங்கள் போர் போட்டிருக்கீங்க. எத்தனை அடியில் போர் போட்டிருக்கீங்க? 600 அடி போட்டிருக்கிறோங்க. சரி, தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க. இங்கே நீரோட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு மேலே அப்படியே இருக்குது. மேலே இருக்குதுங்க. சரி, எப்படியும் நமக்கு ஒரு 200 அடிக்குள்ளே ஃபஸ்ட்டு ஊற்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? சரிங்க சார். அதே போல் இப்போ வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு நீங்கள் வேறு என்னென்ன உங்கள் சைடில் இருந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க? நாங்கள் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம். சரிங்க சார்.
இந்த ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணுறவங்களுக்கு வந்து 1 கிராம் நாணயம் கொடுத்துட்றோம். ஓ 1 கிராம் நாணயம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கோல்டு காயின் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. சரி பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்றோம். சரி ஓகே சார். அடுத்த மாதம் வந்து எண்டு வரைக்கும் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றோம். சரிங்க சார். இப்போ இந்த கோல்டு காயின் கொடுக்குறது இந்த மந்த் மட்டுமா இல்லை அடுத்த மாதம் வரைக்குமா? இந்த 24ஆம் தேதி வரைக்கும் கொடுக்குறோம். சரி. அடுத்த மாதத்தில் வந்து நாங்கள் ப்ரொவிஷன் பண்ணி நாங்கள் அதை இது பண்ணிடுவோம். மற்றபடி வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்றீங்க. பண்ணி கொடுத்துடலாம். சரி ஓகே சார். சார் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா வெளியூரில் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இப்போ லேண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வாங்குறவங்க இருப்பாங்க. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடு கட்டி அப்படியே ஃபேமிலியோட ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்து இடமும் வாங்கி வீடும் கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட இடத்துல அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ண முடியுமா? பண்ண முடியும். நாங்கள் வந்து 18 லட்சத்துலேயே கட்டி கொடுத்துருவோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ சார் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறீங்க? 2350 ரூபா கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. 2350 ரூபா ரேட்டில் நாங்கள் பில்டிங்கு கட்டி கொடுப்போம். எத்தனை சதுரடி நான் கட்டி கொடுப்பீங்க? நாங்கள் வந்து எத்தனை சதுரடி வந்து 650 சதுரடி 650 சதுரடி கட்டி தரணும். அப்போ ஓவராலாக கால்குலேட் பண்ணோம்னா நம்ம 20 லட்ச ரூபா கூட போக தேவையில்ல. ஒரு 18 லட்ச ரூபாய்க்கே வந்து நம்மளோட வீடு வந்து சிங்கிள் பெட்ரூம் உள்ள நீங்கள் வந்து கட்டி கொடுத்துருவீங்க. சரி ஓகே சார் ஓகே சார். அதாவது இந்த மாதம் 24க்குள்ளே முடிக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டு காயின், அதே போல் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்த மாதம் எண்டு வரைக்கும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுக்குறீங்க. சரி ஓகே சார். இன்றைக்கி விஎம்பி ப்ரொமோட்டர்ஸ் மூலியமாகவே வந்து ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டை தான் இப்போ நம்மளுடைய சேனலில் இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குங்க. கவர்மெண்ட் பஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கால் டாக்ஸி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டியோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வாங்குறவங்க வந்து மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தான். அந்த ஃபெசிலிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த இடம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் எல்லாத்தையுமே பாருங்களேன். சுற்றிலும் வந்து காம்பவுண்ட் வால் கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட லே அவுட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் வாஸ்து முறைப்படி வந்து நமக்கு பக்காவாக பிளான் பண்ணி பிரித்து வச்சுருக்காங்க. இதோட வென்டிலேஷனாக இருக்கட்டும், இல்லை வாட்டர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியராக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு சூப்பராகவே கிடச்சிருக்குங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் உள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிசிடிவி கேமரா வந்து 3 இடத்துல வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே என்ன நடக்குது, இன்கேஸ் யாராவது வெளியில் இருக்கிறவங்க வர்றாங்க அப்படின்னாலும் கூட என்ன ஏது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸோடு வந்து இந்த லே அவுட் வந்து நமக்கு வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அதே போல் நம்மளோட சைட்டில் இருந்து ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பிளான்ட் போட்டு அது கீழே வந்து போர் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் வாங்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த போர். நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து மோட்டரை போட்டு தண்ணியை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்கிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு சிறப்பான அம்சம்னே வந்து நம்ம வந்து சொல்லலாங்க. ஏன்னா நம்ம யார்கிட்டையும் போய் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.